ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்தியா மற்றும் அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் முடிவாயிருக்குது. அதில் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதை ஒட்டி அதாவது ட்ரம்புக்கு இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களோட சார்பாக பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 18% அந்த டாரிஃபை குறைச்சதுன்றது பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்குன்ற மாதிரியான ஒரு ட்வீட் அவர் போட்டிருந்தாரு. ட்ரம்ப் போட்ட ட்வீட்டில் இன்னும் வெறும் அந்த டாரிஃபை குறைச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை அவர் போட்டிருந்தார். அதெல்லாம் பெரும் சர்ச்சைக்குள்ள பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா எல்லாராலும் பார்க்கப்படுது. ஆனால் இருந்தாலும் பாஜக அரசு குறிப்பாக என்டிஏவோட எம்பிகள் ஒரு கூட்டம் போட்டு இதுக்கு பாராட்டு விழா மோடிக்கு வச்சிருக்கிறாங்க. அதில் பேசின மோடி ரெண்டாவது உலக வங்கிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரியான ட்ரேடை அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்தை இது போடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒப்பந்தமாக தான் இதை பார்க்கணும் அப்படின்லாம் அதை பெருமை பேசியிருக்காரு. மோடி இவங்க புகழ்ந்துருக்கிறாங்க. மோடி மறுபடியும் அவரே புகழ்ந்துருக்கிறாரு. ஆனால் எதிர்கட்சி இது மோடி மொத்தமாக போய் நாட்டை அங்கே அடமான வச்சிட்டாரு. ட்ரம்ப்பு கிட்ட அவரோட ப்ரெஷருக்கு அடி பண்ணிச்சிட்டாரு. இனிமேல் விலைவாசி ஏறப்போகுது, வரி எல்லாம் மக்களோட தலையில தான் விழப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு ஓரளவு சரி. என்ன பிரச்சனை அதை விட பெருசு. ஓகே, அவர்கள் சொன்னதை விட இது ஒரு தீவிரமான கிட்டத்தட்ட ஒரு சவப்பெட்டி செஞ்சது மாதிரி தான். இந்தியாவினுடைய மரியாதை, இந்தியாவினுடைய பொருளாதாரம் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா ஓகே கொஞ்சம் மிகையாக தெரியலாம் இல்லையா, அதனால முதல்ல சொல்லணும். இந்த அக்ரிமெண்ட்டு ரொம்ப பிரமாதமான அக்ரிமெண்ட்டு, ரொம்ப சூப்பர் அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை முறைப்படி செஞ்சுருக்க முடியும். ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் ஃபோனில் பேசிட்டு ட்ரம்ப் முதல்ல அறிவிக்கிறார். அதை அவரோட ட்ரூத் சோஷியலில் அவர் அறிவிக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்க ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வர்த்தக ரீதியாக இதில் இருந்து ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்காது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக அமெரிக்க பொருட்களுக்கு ஜீரோ டேக்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோ டேக்ஸு கொண்டு வருவாங்க. அது பொருட்கள் என்ன, தொழில்நுட்பம், டிஃபென்ஸு, விவசாயம், இது மாதிரி ஃபார்மசூட்டிக்கல், ஆமாம், ஆயில், நிலக்கரி எல்லாமே இதெல்லாம் இருக்குது. விவசாயம் முக்கியமான ஒன்று. பெட்ரோல், இப்போது உலக பெட்ரோல் விலை பெட்ரோல்னா க்ரூட் ஆயில் விலை எதனால் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, ஆக்சுவல் வேல்யூவை விட கம்மி விலைக்கு, இதுன்னா தங்க விலை மாதிரி க்ரூட் ஆயில் விலை ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணுறது. அந்த ஆயில் விலையை விட குறைவான விலைக்கு ரஷ்யா உங்களுக்கு விற்கிது. ஸோ ரஷ்யா குறைவான விலைக்கு எண்ணெயை விற்குங்கிறதுனால மற்ற எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களோட விலையை குறைவாக வச்சுருக்காங்க. இது அமெரிக்காவே இந்தியாவுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போது? இவர் காலத்தில், ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, பைடன் காலத்தில் அமெரிக்காவே மறைமுகமாக சொன்னது. அமெரிக்கா சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ஜெய்சங்கர் வெளிப்படையாகவே சொன்னார். விலையை கட்டுப்பாட்டில் வச்சுருதுக்காக அந்த ஷேடோ ஃப்ளீட்டுங்களை வச்சு, நிழல் கப்பல்களை வச்சு நடுக்கடலில் க்ரூட் ஆயிலை கப்பல் டு கப்பல் மாற்றி அந்த கப்பல்கள் வழியாக அது ஒரு பெரிய வணிகம் நடந்துச்சு. இந்த ஸ்கிராப்புக்கு போகிற ஆயில் டேங்கர் கப்பல்களை எல்லாம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இப்போ இந்த இந்தியா எண்ணெய் வாங்குறது, ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப பெருசு, 5ல் ஒருத்தர் 20%, உலகத்தோட 20% பாப்புலேஷன் வச்சுருக்கோம். நாம் எண்ணெயை முழுக்க அமெரிக்காலேருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ரஷ்யா ஆயில் எண்ணெய் விற்பதற்கான ஒரு ரஷ்யாவுக்கு ஒரு நஷ்டம் வரப்போகுது. ரஷ்யாவுக்கு நஷ்டம் வரப்போகுதுன்னா இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இனி அந்த கட்டுப்பாடு கிடையாது. இப்போ அவனுக்கு சீனாவுக்கு மட்டும்தான் விற்கணும். ஸோ எண்ணெய் விலையை இவர்கள் சௌரியத்துக்கு ஏற்றலாம். இனி எண்ணெய் விலையின் மீதான கட்டுப்பாடு உலகத்துக்கு கொஞ்சம் குறையும். ஆயில் ப்ரைஸ் ஏறப்போகுது. ஆயில் ப்ரைஸ் ஏறினா அதில் முதல்ல பாதிக்கப்பட போகிற நாடு இந்தியா தான். ஸோ இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அமெரிக்காவிலிருந்து நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னா, ரஷ்யாவிலிருந்து வாங்குற எண்ணெய் இல்லை ஈரான்லேருந்து வாங்குற எண்ணெய் நீங்கள் உங்கள் நாணயத்தில் ட்ரேட் பண்ண முடியும். டாலர் உங்களுக்கு டிபெண்ட் பண்ண வேண்டியது. இந்தியன் ருப்பியில் ட்ரேட் பண்ணலாம். ரஷ்யா இந்தியன் ருப்பியில் வர்த்தகம் செஞ்சாங்க. பட் ரஷ்யா இந்தியன் ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்களால அது பிரயோஜனமே இல்லை. கடைசியாக என்ன கேட்டானே, இப்போ நீ டாலர் கொடுக்க வேணாம், எனக்கு ஏதோ யுவான்லேயே வேறு கரன்சியில் கொடு, சவுதி கரன்சியில் கொடு, நீ உன் கரன்சி வேணாம் அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், முழுக்க நீங்கள் டாலரை டிபெண்ட் பண்ணுறீங்க. டாலரை கொடுக்கணும்னு சொன்னால் இந்தியாவில் ஆல்ரெடி உலகம் முழுக்க டாலரினுடைய மதிப்பு கணிசமாக சரிஞ்சிருக்கு. டாலருக்கு எதிராக மற்ற எல்லா கரன்சியோட வேல்யூ ஏறி இருக்கு. சரிந்து கொண்டு இருக்கிற டாலரோட கரன்சி வேல்யூ அதை விட மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுது இந்திய ரூபாய். ஓகே, அப்போ நீங்கள் டாலரில் ஒரு வர்த்தகம் செய்கிறீங்கன்னா டாலர் கொஞ்சம் மேலே போகும், மேலும் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையும். இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சால் இந்தியா கட்ட வேண்டிய கடனுக்கான வட்டி,
இறக்குமதி செய்யும் போது அது கொடுக்க வேண்டிய விலை எல்லாமே கூடுதலாகும். இது ஒரு உடனடியாக ஏற்பட போகிற ஒரு பிரச்சனை. வெனிசுவேலாவில் வாங்கணும்னு இருக்காங்க. சரி, இதோட ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்யாவோடு இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்தியா எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எதுவும் இந்த மாதிரி சொல்லலை, ஓகே, அப்படி ஆயில் வாங்குறது நிறுத்த போறோம்னு சொல்லலை அப்படின்னு இருக்காரு. பட் இந்தியா அதிகாரப்பூர்வமா ட்ரம்ப் சொன்ன மற்ற எதையுமே சொல்லலாம். அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது டாரிஃபை குறைச்சதுக்காக. மற்றபடி நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிப்பாட்ட போகிறோம், உங்ககிட்ட இருந்து தான் வெனிசுலா ஆயில் வாங்க போகிறோம்னு சொல்ல, உங்க கூட இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுவோன்றதை சொல்ல எதுவுமே சொல்லியே. ஆமாம், அதை எப்படி எடுத்துக்கிறது? இது இவர்களோட பேட்டர்ன், மாடஸ் ஆப்பரண்டி தான். ஓகே, இவங்க இவங்களுக்கு என்ன சௌரியமோ அதை சொல்லுவாங்க. அவன் 0% டாரிஃப்னு சொல்கிறான். அமெரிக்கா ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு, அமெரிக்கா இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு 18% டாக்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ 0%ங்கிறது தலைப்பு செய்தி ஆகணுமா, 18% தலைப்பு செய்தி ஆகணுமா? 0%. ஏன்னா அதுதான் பெரிய லாபம் டீல்ல. இப்போ ஆஃபர்னா 40% டிஸ்கவுண்ட் பெருசா, 15% டிஸ்கவுண்ட் பெருசா, 40% தான் பெருசா. அப்போ 40% தானே பெருசா ஃபிளாஷ் ஆகணும். இவர்கள் இவங்க போடுறது 18% கொண்டு வந்துட்டாங்க. 18ங்கிறதும் இல்லை, 25லேருந்து 18க்கு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்லைட் ரிலீஃப். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2% உங்களுக்கு கூடுதல் கிடைக்கலாம். பட் 2%ங்கிறது எக்ஸ்போர்ட் வேல்யூவில் பார்க்கும்போது அதை நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். இப்போ ஏற்கனவே ஆன அந்த ஜவுளித்துறை மற்ற துறையில் ஆன டேமேஜ் அது கண்ட்ரோல் பண்ண போகுதுல இல்லை, அது ஒரு ரிலீஃப் இருக்கும். ஓகே, அது அவ்வளவு, அதாவது நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு பழைய பிஸ்னஸை மீட்டு விடுவோமாங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த டாரிஃப் பிரச்சனை வந்தது 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 மாதத்துக்கு முன்பு வந்ததுன்னா இந்த 6 மாதத்துல ஒரு இம்போர்ட்டர் என்ன பண்ணியிருப்பான், வேற ஒருத்தர்கிட்ட போயிருப்பான். என்னோட வர்த்தகம் இருக்கிற வரை அவர்களுக்கு வேற ஒன்று இன்னொருத்தரை தேடி போகும்போது அவனுக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இருக்கிற தொழிலை கண்டினியூ பண்ணுறதா அல்லது நம்ம பழைய ஆளுக்கு போகிறதாங்கிற ஒரு குழப்பம் வரும். ஸோ இது உடனே மீண்டு வரும் அப்படின்னு நம்புறதுக்கு இல்லை. முதல் விஷயம் இந்த வர்த்தகத்தில். பட் ஒரு 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 திருப்தி இருக்குதான், ஒரு பெரிய ரிலீஃப் ஏற்றுமதியாளர்கள்ட்ட இருக்கு. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு. அதாவது இப்போ மற்றது கன்ஃபார்ம் இல்லைனாலும் இந்த டாரிஃபை குறைச்சதுன்றது அறுதியான விஷயம் தான். ஏன்னா அமெரிக்காவோட நம்ம வர்த்தகம் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்வது கிட்டத்தட்ட சர்வீஸ் குட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 பில்லியன் டாலர். அது தோராயமாக ஒரு 8 லட்சம் கோடி. ஓகே, அப்படிங்கும்போது இந்தியாவில் பெரும்பாலான ஏற்றுமதி, நீங்கள் திருப்பூரோட ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 40-50% அமெரிக்காவை நம்பி இருக்கும். ஓகே, மற்ற அந்த ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் பெரும்பாலும் அமெரிக்கா தான் ரொம்ப அதிகம். நீங்க அமெரிக்காவினுடைய ஏற்றுமதியும் அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கிற நாட்டோட ஏற்றுமதியும் கம்பேர் பண்ணீங்கன்னா அமெரிக்காவில இருந்து 10ல் 1 பங்கு தான் கிட்டத்தட்ட இருக்குது மற்ற நாடுகளோட பங்கு. ஸோ அமெரிக்கா ஏற்றுமதிங்கிறது ஒரு செக்ஷனுக்கு அது ஒரு பெரிய பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே, ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்துருக்க விலை இருக்குல்ல, அது என்னங்கிறது இன்னும் தெரியல. ஓகே, இப்போ அதுல குறிப்பான விஷயம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காம இவங்களோட வெனிசுலா எண்ணெய் வாங்கணும்னு இல்ல, அமெரிக்கா எண்ணெய் பிறகு வெனிசுலா எண்ணெய். ஓகே, அது எந்த மாதிரியான பாதிப்பு பொருளாதார ரீதியாகவும் எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் கொண்டு வர போகுது இங்கே விலைவாசியில்? ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரிலேஷன்ஷிப், அது எந்த வழியில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஒட்டுமொத்தமாக சாத்தியமா, இது நடக்குமா? அதாவது இப்போ உலகம் மாறுறது நடக்கும். ஏன்னா இந்தியா மோடி ஒரு அடியாள் மாதிரி செயல்படுகிறார், ஒரு பரம பக்தனை போல. நிறுத்தினா இப்போ ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறது நிறுத்தினா அது வெறும் ரஷ்யாவினுடைய உறவோட தான் பாதிக்கப்பட போதா? ஏற்கனவே ரஷ்யா பாகிஸ்தானோடு தங்களுடைய நட்புறவை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனால தான் அமெரிக்காவோடும் ரஷ்யாவோடும் ஒரே அளவுக்கான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை பராமரிக்க முடியுது அவர்களால். இப்போ ரஷ்யாவை பகைத்து கொள்வது அல்லது ரஷ்யாவோடு துண்டிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரஷ்யாவோட நிற்காது. நீங்கள் சீனா அவர்களோடு இருக்குது. பிரிக்ஸ் நாடுகளில் ரஷ்யா ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. நீங்கள் ரஷ்யாவிலேருந்து பிச்சுட்டு வர்றதுங்கிறது பிரிக்ஸ்லேருந்து முறைச்சிட்டு வர்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் அங்கேருந்து ஆயில் வாங்க மாட்டேன், ஆனால் பிரிக்ஸில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம்னா ரஷ்யா அதை ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ அந்த உறவுகள் ரீதியாக நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும். ஏற்கனவே ஈரான் மேலே நடத்தின தாக்குதலுக்கு அது பிரிக்ஸில் மற்றவங்க எல்லாம் கடிச்ச போதும் இந்தியா அதில் பெருசாக கண்டனம் தெரிவிக்கல, அதுலேயே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குல்ல. ஆமாம், இதை மாதிரி தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய மேலாதிக்கம் முடிவுக்கு வரும் ஒரு காலத்தில் இப்போ சீனா அமெரிக்காவோட ஸ்பேரிங் போட ரெடி ஆகிட்டாங்கிறது தெரியுது. நேற்று சீனா ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2024 ஷி ஜின்பிங் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. யுவானை ஒரு சர்வதேச செலாவணியாக மாற்றுறதுக்கு நாம் வேலை செய்யணும் அப்படின்னு இருக்காரு. அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு கரன்சியாக டாலர் மாதிரி மாற்றணும். பட் சர்வதேச வர்த்தகத்தில் யுவானோட பங்கு 2% தான், அமெரிக்கா தான் 57% இருக்கு. பட் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுறாங்கன்னா அந்த சண்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். அதற்கான அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சீனா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்கன்னா செஞ்சு முடிக்க முடியுங்கிற தான் பண்ணாங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படி தான் சொன்னாங்க.
சிம்பிளாக அவர் அறிவிச்சாங்க. 10வது வருஷத்தில் கிட்டத்தட்ட 90% வேலையை முடிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்காவினுடைய பல்வேறு துறைமுகங்களை வந்து கொண்டு வந்தது இந்த மாதிரியான பல இது இருக்குது. ஸோ இப்போது தொழில்நுட்ப ரீதியாக, உற்பத்தி ரீதியாக, பாதுகாப்பு, ஏற்றுமதி, எனிதிங் ஃபார் என்ன சொல் யூ டேக் எனிதிங் ஃபார் கன்சிடரேஷன், சீனா அமெரிக்காவை பல இடங்களில் முந்திருச்சு. அப்படி இருக்கும்போது சீனா வந்து ஒரு தனியாக ஒரு பவர் சென்டராக உருவாகிட்டு இருக்கும்போது நாம் ரஷ்யாவோடு இந்த மாதிரி பகைச்சிக்கிட்டு திடீர்னு வந்து சண்டை போட்டு உறவை முடிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் அது இவர்கள் எல்லாரையுமே இந்தியாவினுடைய உறவிலிருந்து தள்ளி வைக்கும். ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாதுல்ல. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது, நிப்பாட்டுறதுன்றது அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இந்தியா மேலே ஏற்படுத்த போது அந்த அவர் இருக்கும்ல, அதை எடுத்துரும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நரேந்திர மோடி வேற ஒன்றும் இல்லை, அந்த ஈரானுக்கு ஆதரவாக ஐநால இந்தியா ஓட்டு போடுது, அதை கிளைம் பண்ணவும் இல்லை இந்தியா. கமுக்கமாக அதை பண்ணிட்டு விட்டுட்டாங்க. பட் அது நடந்து முடிஞ்ச உடனே எப்ஸ்டீன் ஃபைலில் மோடியோட பேர்லாம் வருது. அதுவும் எவ்வளோ நான் டான்ஸ் ஆட சொன்னேன், எங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அமெரிக்காவோடு நல்ல உறவு இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணார். நான் சொல்கிறது ட்ரம்ப் 1 காலத்தில் அப்படின்னு மோடி ஃபீல் பண்ண, அவங்க வந்து இஸ்ரேல் போங்க, போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினீங்கன்னா அதை டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னேன், இட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. அது வேலை செஞ்சுருக்கு. அது ஏதாவது கோட் வேர்டா அல்லது நிஜமாவே பாட்டு பாடி டான்ஸ் ஆனாங்களா தெரியல. ஆனால் அந்த மாதிரி இவரோட உடனே ஒரு பகச்சு முறைக்கிறாங்க, விலகுறாங்கன்ற உடனே ஒரு அலிகேஷன் வெளியில் வருது. இவங்க அதுக்கு பயந்தாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது, அது யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம யாரை போட்டு விட்றாங்கிறது, யாரோட பேர் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது இருக்குது, லட்சக்கணக்கான டாக்குமெண்ட் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. இதில் நம்ம தீர்மானமாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் எல்லாத்துக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குது. அது நடக்குது, அடுத்து இது நடக்குது, உடனே திடீர்னு நைட்டோட நைட்டாக பேசுகிறாங்க. இவ்வளவு தீவிரமான இந்த விவசாய பொருட்கள் இருக்குல்லையே, அது ரொம்ப மறந்துட போகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பின்னடைவு. சீனா வந்து அமெரிக்காட்ட இருந்து 147% டேக்ஸ் போட்ட பிறகு சீனா அமெரிக்காவிலிருந்து இந்த சோயாபீன்ஸ், மக்காச்சோளம் இதெல்லாம் வாங்குறதை நிறுத்துறாங்க. அவர்கள் அதை நிறுத்திட்டு தென் அமெரிக்க நாடுகளில் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவில் அது தங்கி போகுது, விற்கலை. ஸோ அமெரிக்கா இந்தியாவுக்கு ப்ரெஷர் போடுது, நீங்கள் இங்கேருந்து மக்காச்சோளத்தை வாங்குங்க, எங்களோட விவசாய பொருட்களை வாங்குங்கன்னு. ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட மாகாணங்களோட முக்கியமான வருவாய் ஆதாரம் விவசாயம். நீங்கள் விவசாய பொருளை வந்து வருஷ கணக்குலையும் ஸ்டாக் பண்ண முடியாது. இந்த வருஷம் நீங்கள் கோடவுனில் ஸ்டாக் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷன் வரும்ல, அதுக்குள்ளே நீங்கள் கோடவுனை காலி பண்ணணும்ல. இந்தியா ஒரு நாடு வாங்கணும். இந்தியா அதற்கு வந்து மறைமுகமாக முயற்சி பண்ணினாங்க. நிதி ஆயோகோட வெப்சைட்டில் ஒரு செய்தி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து பொருளை வாங்கி ப்ராசஸ் பண்ணி பொருளை விற்றுடலாம், ஸோ அது இந்திய உற்பத்தியை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசலை வச்சுருந்தாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில. அடுத்த ஒரு 2வது வாரத்தில் அந்த யோசனையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு செய்தி இருந்ததான தடமே இல்லை நித்தி ஆயோக்கில். ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து ப்ரெஷர், இந்த பொருட்களை மக்காச்சோளமோ சோயாபீன்ஸோ இந்த விவசாயிகள் வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசோட பகுதி, இங்கெல்லாம் தான் அந்த உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் இறங்குதுன்னா பாதி விலைக்கு விற்கும். பாதி விலைக்கு இருந்துச்சுன்னா இந்த விவசாயிகள் அப்படியே வயல்லே குழியை தோண்டி படுத்துக்க வேண்டியதான். அவர்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ இது பெரிய பிரச்சனை ஆகிடும். பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு பெரிய இதாகிடும்ன்றதுனால அவர்கள் அதிலிருந்து சத்தம் போடாமல் அதிலிருந்து வந்துட்டாங்க. பட் அமெரிக்கா விடுறதா இல்லை. பல சமயங்களில் ட்ரம்ப் காதை பிடிச்சி திருகி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது அமெரிக்கா விவசாய பொருட்கள், இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு அமெரிக்காவின் விவசாய பொருட்களுக்கு திறக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட டெபிசிட்டு இந்த டீல் மூலமாக எங்களுடைய பற்றாக்குறை தீரும், விவசாயத்துக்கான பற்றாக்குறை தீரும்னு அமெரிக்க விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இல்லை, அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்களை இறக்குமதி செய்ய மாட்டோம்னு இந்தியா சொல்லலை. பாதுகாப்போங்கிறது வந்து அது ஒரு ப்ராமிஸே கிடையாது. ஓகே, அது வந்து சும்மா ஒரு சமாதானம். பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறது வந்து அது அப்படின்னா மோடியில் சொல்லணும். அவன் தெளிவாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுறான், என்னென்ன நாங்கள் எங்களோட அக்ரிமெண்ட் என்னன்னு சொல்லி. அண்ட் மோர் ஓவர் மோடி கேட்டுக்கொண்டதற்கினங்கன்றாங்க. ஓகே, நீ ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் உனக்கு இப்போ பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருக்கேங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதுலேயும் கூட 0% டாரிஃபுக்கு இந்தியா போகும், $500 பில்லியன் பொருட்களை வாங்குவோம் அப்படின்றாங்க. $500 பில்லியன் எங்கே போயிடுது, அது எப்படின்னு தெரியல. கடந்த ஆண்டு வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியா இறக்குமதி பண்ணது வந்து கிட்டத்தட்ட $41 பில்லியன். இப்போ வந்து அது $500 மாற்றணும்னா அது ஒரு வருஷமா நீண்ட காலமாங்கிறது தெரியல. ஆனால் இதில் நாம் பயப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் விவசாய பொருட்களுக்கான சந்தையை திறந்து விட்டுட்டீங்கன்னா அதுதான் எண்டு. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கான சாவுமணி அதுதான். ஏன்னா நீங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான மலிவான விலையில் அங்கேருந்து நீங்கள் இறக்கலாம்
பொருளை வந்து உள்ள இங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குற விலையை விட கம்மியாக பாதி விலையில் அங்கே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நாம வந்து இந்தியா வந்து பெரும்பாலும் 1, 1.5, 2 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள். ஓகே. அதில் லேபர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கு. மக்கள் தொகையில் பாதி பேர் கிட்டத்தட்ட விவசாயத்துறையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு கணக்கில் எடுத்திங்கன்னா அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டில் 500 ஏக்கர் நிலத்தை மொத்தமாக விவசாயம் பண்ணி அதை பராமரிக்கிறதுக்கு 25-30 பேர் கூட போதும். அதுவே ஜாஸ்தி. அதை விட குறைவான ஆட்களோடு நீங்கள் பண்ணிடலாம். வரப்பு கிடையாது, உங்களுக்கு டெக்னாலஜியை வச்சு மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். எல்லாத்தையும் அப்படி ஒருத்தர் ஏகப்பட்ட வேலையை செய்ய முடியுங்கும்போது அவர்களால் மலிவான விலைக்கு உற்பத்தி பண்ண முடியும். அண்ட் அமெரிக்கா சப்சிடி கொடுக்குது, விவசாயிகளுக்கு மானியம்லாம் வேற கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொருட்கள் வந்து நாம நினைச்சு பார்க்க முடியாத மலிவான விலையில இந்தியாவுக்குள்ள வரும். ஒரு 4 வருஷம் அந்த விலையில இந்தியாவுக்குள்ள பொருள் வருதுன்னா இந்திய விவசாயிகள் அதன் பிறகு அந்த விவசாயமே பண்ண முடியாது. எங்க போவாங்க? சரிபாதி மக்கள் இப்பவே 60 கோடி மக்களுக்கு நாம ஃப்ரீயா அரிசி கோதுமையை கொடுத்து தான் அவர்களை உயிரோட வச்சிருக்கோம். இதுல விவசாய பொருட்கள் இங்கே இறங்குதுன்னா அதனால பாதிக்கப்பட போற விவசாயிகளுக்கு என்ன செய்ய போறோம்? நீங்க வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இவரால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது பல தரம் நிரூபணமானது. நீங்க யோசிச்சு பாருங்க, எது ஒண்ணுமே ட்ரம்ப் சொல்லுவாரு, அதன் பிறகுதான் இந்தியா சொல்லும். எந்த அக்ரிமெண்ட் வந்து ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணி இன்னொன்று வருது, ஆபரேஷன் சிந்தூர் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னாரு. இந்தியா பாகிஸ்தான் போற நான் நிறுத்தினேன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு. அனௌன்ஸ் பண்ணி 45 நிமிஷம் கழிச்சு இந்தியா அடிச்சு பிடிச்சி உடையாந்து போர் நிறுத்தப்படுது. ஏன் ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க, ஏன் நிறுத்துறீங்க? என்ன அக்ரிமெண்ட்ல ஒரு போரை நிறுத்துற? ஒண்ணு தோக்கணும் அல்லது ஒரு பாகிஸ்தான் ராணுவம் கெஞ்சி கேட்டாங்க, அந்த அடிப்படையில் வந்து நாங்க போரை நிறுத்தணும். ஓகே, இல்ல இது ஒரு கெஞ்சி கேட்டாங்கன்னா அப்ப அதன் பிறகு வாய் மூடிட்டு இருக்கணும்ல. இப்போ இது ஒரு சிக்கல் என்னன்னா, ட்ரம்ப் சொல்றாரு, இவங்க அதன் பிறகு இங்க வர்றாங்க. பல விஷயங்கள்ல ட்ரம்ப் வந்து ரொம்ப மோசமா, எனக்கு தெரிஞ்சு பிரிட்டன் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த போது பிரிட்டன் கவர்மெண்ட் இவ்வளவு தெனாவட்டா பேசியிருக்குமான்னு தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு இந்தியாவை இழிவுபடுத்துற மாதிரியான சொன்னாரு மோடி அவர்களுக்கு தெரியும் நான் சந்தோஷமா இல்லைன்னு, என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது அவரோட கடமை. ஆமா, அப்படின்லாம் வேற அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இந்தியா வந்து எது மோடியை அவமானப்படுத்துமோ அதை 50 முறைக்கு மேல அவர் சொன்னார். ஓகே, இப்போ இந்த ட்ரேடு வந்து விதிச்ச அந்த டாரிஃப்ல இருந்து இந்தியாவை வந்து மகிழ்ச்சி படுத்துறது இல்லை, ட்ரம்ப்பை மகிழ்ச்சி படுத்துறது, ட்ரம்ப்பை சந்தோஷப்படுத்துறது, அவ்வளவுதான். இவர்கள் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை வந்து வெறுமனே ட்ரேடு மட்டும் இல்லை, இவங்களோட அந்த நெக்லிஜென்ஸ் இருக்குல்ல. நீங்க அந்த பட்ஜெட்டை பாருங்க, இந்தியா எதிர்கொள்ள போகிற எந்த சவால் குறித்தும் பட்ஜெட்ல எந்த வார்த்தையும் கிடையாது. ஆமா, வேலையின்மைனா இப்போதான் அந்த டாவோஸ் சமிட்ல என்ன பேசுறாங்கன்னா, முக்கியமான ஏஐ இதுல வந்து இருக்கிற நிறுவனங்களினுடைய பேச்சின்படி பார்த்தா ஒருத்தர் என்ன சொல்றாரு, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டா ஆட்டோமைஸ் பண்ற அளவுக்கு ஏஐ வந்து வளர்ந்துரும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 25% வேலையை ஆட்டோமேஷனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏஐ வச்சு நாம 25% வேலையை ரீப்ளேஸ் பண்ண முடியுன்றாங்க. அப்போ வேலை செய்கிற 4ல் ஒருத்தரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல மட்டும் 6.5 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ அதில் 25% என்ன ஆகும்? போன வருஷத்தில் கடந்த 9 மாதத்தில் இந்தியாவின் டாப் 5 ஐடி கம்பெனிஸில் புதிதாக உருவாக்கப்பட்ட வேலைகள், அதாவது வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க இல்லையா, வெறும் 17 தான். அதாவது வேலையை விட்டு அனுப்பப்பட்டவர்கள், புதிதாக வேலைக்கு எடுக்கப்பட்டவங்க. இந்த 2 நம்பரையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா வெறும் 17 பேர் தான் ஆட் ஆயிருக்கு கூடுதலாக. எத்தனை லட்சம் பேர் வருஷம் ஐடி கம்பெனியை நம்பி சாஃப்ட்வேரை முடிச்சுட்டு அல்லது கம்ப்யூட்டர் படிப்பு முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. இத்தனை லட்சம் பேர் உள்ள வரும்போது டாப் 5 ஐடி கம்பெனிஸ்ல வெறும் 17 வேலை தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அண்ட் வேறு துறைகள்லையும் இந்தியா வந்து இலக்கு என்ன எஸ்டிமேஷன் இருந்ததுன்னா, மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் உற்பத்தி துறையினுடைய பங்கு 25% இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னது. ஆனால் 13% தான் இருக்குது இந்தியாவில். அப்போ உற்பத்தி துறை மேலும் மேலும் அது குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன் கார்பரேட் கம்பெனிஸ் முதலீடு செய்யறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உனக்கு தான் கார்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சிருக்காங்கல்ல, நீ ஏன்டா முதலீடு போடுறதுல நம்ம கேட்டாங்க. என்ன சொல்றான்னா, என் கெப்பாசிட்டியில 75% தான் எங்களால் உற்பத்தியே பண்ண முடியுது, டிமாண்ட் இல்லைங்கிறாங்க. ஓகே, டிமாண்ட் இல்லாத இடத்துல நான் உற்பத்தி பண்ணி நான் என்ன பண்றது அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. அப்போ சேல்ஸ் இல்லை, மேனுஃபேக்சரிங் இல்லை. அப்படி இருக்கும்போது புது வேலை வாய்ப்பு உருவாகாது. இதை அட்ரஸ் பண்றதுக்கு இந்தியா ஏதாவது வேலையை செஞ்சுச்சான்னா கிடையாது. இல்லை, இந்த பட்ஜெட்டோட முக்கிய நோக்கமே வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகம் பண்றது. என்ன செஞ்சாங்க? சொல்றது வார்த்தையால சொல்றது இல்லை. அதாவது நீங்க புல்லட் ட்ரெயின் விடுவேன் அப்படின்னு சொல்றதுனால அதனால எல்லாம் ஒன்றும் உருதுவே இல்லை. அந்த வார்த்தைக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்னா இந்திய பட்ஜெட்ல மாநிலங்களுக்கு தர்ற தொகைக்கு இணையாக ஒன்றிய அரசு
வரி பகிர்வுன்னு மாநிலங்களுக்கு கொடுக்குது இல்லையா, அதுவும் இந்தியா கட்டுற வட்டியும் கிட்டத்தட்ட சமம். இது 20%, அது 22%, கிட்டத்தட்ட ஈக்குவல். 20% இந்தியாவினுடைய இன்கம் வட்டியாக போகுது. டாலர் வேல்யூ அடிபட்ட அந்த வட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். பிரச்சனை அதனுடைய அடுத்த தீவிரமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த வருஷம் மட்டும் 17 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க. ஏற்கனவே 200 லட்சம் கோடி கடன் இருக்கு, இன்னும் 17 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க. அந்த 17 லட்சம் கோடி கடனில் பாண்டா வாங்க போகிறாங்க. இந்தியா வந்து பாண்டு ரிலீஸ் பண்ண போகுது, பாண்டை சேல் பண்ண போகிறாங்க. கடன் பத்திரங்களை இந்திய கடன் பத்திரங்களுக்கு இன்டர்நேஷனலாக மதிப்பு கிடையாது. ஓகே. அப்போ அந்த கடன் பத்திரத்தை யார் வாங்க போகிறா? ஸ்டேட் பேங்க், எல்ஐசி, நம்ம நிறுவனங்களே. ஆமாம், இந்தியாவில் இருக்கிற இந்திய மக்களினுடைய சேமிப்பு, உழைப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் இந்திய கடன் பத்திரத்தை வாங்கி இந்த பணத்தை வந்து உள்ள பம்ப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, நாம மேலும் மேலும் வெளியிலேருந்து கடன் எடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ள மக்களினுடைய சேமிப்பை கரைச்சு எடுத்து போட்டு என்னன்னா, இவர்கள் இந்த கடன் வாங்குறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்களே, ரொட்டேஷன். அந்த வேலையை தான் இப்போ இந்திய அரசு கூட ஒன்று இருக்கணும்ல, எல்லாத்தையும் சொன்னா ரொட்டேஷன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேலையை தான் செய்கிறாங்க. எல்ஐசி இப்போவும் ஸ்டாக் மார்க்கெட்டு கீழே விழுந்துச்சுன்னா எல்ஐசி தலையை தடவி தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் இல்லை. ஏன்னா பிரச்சனை இருக்குன்னே அவங்க ஒத்துக்கல. இந்த வேலை வாய்ப்பு இழப்பை நீ எப்படி ஈடுகட்ட போற தெரியாது. சரி, இன்னொரு பெரிய துறை என்ன, இந்தியாவில் வந்து டூரிசம் நீங்கள் மேம்படுத்த முடியும். பாரிஸுங்கிற ஒரு நகரத்துக்கு, ஒரு சிட்டிக்கு வந்த கடந்த வருஷத்தில் அந்த நகரத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை 1.9 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்திருக்காங்க வெறும் நகரத்துக்கு மட்டும். இந்தியா எவ்வளவு கோயில் குளம், எவ்வளோ மலைவாசஸ்தலம் இருக்குது, என்னென்னமோ பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்குது. இவ்வளவு இருக்கிற ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கும் வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை 65 லட்சம் வெளிநாட்டிலேருந்து. அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இது இங்கே என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஏன் வளரலன்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி நாடு கிடையாது. அது எதார்த்தம். டூரிஸ்ட்டுங்கள்ட்ட பணம் கொடுக்குறாங்கிறதுலேருந்து, அது காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுலேருந்து. தாய்லாந்து 6 மாதத்தில் பார்க்குற டூரிஸ்ட்டுகள் இந்தியா 1 வருஷம் முழுக்க பார்க்குற டூரிஸ்ட்டை ரொம்ப சின்ன நாடு தாய்லாந்து 6 மாதத்தில் பார்க்குறாங்க. பெருசாக அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, என்ன இருக்குது, பீச் இருக்குது, அவ்வளோதானே. தாய்லாந்து அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. பட் தாய்லாந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் எந்த இடத்திலும் இந்தியாவை மேம்படுத்துவதற்கான எந்த வேலையும் செய்யலை. ஒட்டுமொத்தமாக மோடி எப்படி ட்ரம்ப்பை குஷிப்படுத்துறது மட்டுமே பொருளாதார பாலிசியாக வச்சுருக்காரோ, இந்தியா வந்து இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், மோடியை குஷிப்படுத்துறது மட்டுமே ஒரு எக்கனாமிக் பாலிசியாக வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா இவர்கள் சரி செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் மோடியை இதற்கு மேலே எதிர்த்து பேசுறதுக்குமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அதானி கையை பிடிச்சி அங்கே முறுக்கிட்டு இருக்கான். இப்போ மதுராவை தூக்கி கொண்டு நாட்டுக்குள்ளே பூந்து தூக்குனாங்க இல்லையா, இதை அங்கேயும் சொல்ல முடியும். அதானி மேலே ஒரு சிவில் கேஸ் இருக்குது, ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது. கிரிமினல் கேஸுக்கு இன்னும் சம்மன் பண்ணலை, சிவில் கேஸுக்கு 15 மாசமா சம்மனை வாங்காம இருக்காரு. இப்போ போய் அங்கே போய் ஒரு வக்கீலை வச்சு ஒத்துட்டு இருக்காங்க, நான் சம்மனை வாங்கிக்கிறேன்னு அந்த லெவலுக்கு. ஸோ இப்போ அது கொஞ்சம் சைலண்டாக இருக்கும். அடுத்ததா இந்த மூடு எல்லாமே இதோட அவ்வளவு இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி இன்னொரு 4 விட்டான்னா மோடியோட பேர் கெட்ட பேர் ஆகும். ஏன்னா ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படிங்கிற பேருக்கு அது ஒரு பெரிய சிக்கலாகி போயிடும் அப்படிங்கிறது அது ஒரு பயம். இல்ல, இப்போ குறிப்பா அந்த விவசாயிகள் பிரச்சனை மறுபடியும் வந்து அது ஒரு பெரிய நெருக்கடி தானே பாஜக அரசு. ஆமா, அதனாலதான் அதை அவங்க அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணி தான் அவர்கள் அதை என்னமாவது பண்ணி சமாதானம் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் ட்ரம்ப் வந்து இவருடைய வேண்டுகோளை வந்து ஏற்றுக்கிற நிலைமையில. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ட்ரம்ப்புக்கு அங்க இந்த வருஷம் முழுக்க தேர்தல் இருக்கு. அது அவங்களோட செனட் தேர்தல் இருக்குது, மற்ற சில கவர்னர் தேர்தல் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இந்த காங்கிரஸ் ஹவுஸ் தேர்தல் இருக்குது. இது எல்லாமே அங்கே வந்து அவங்க நாட்டினுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ட்ரம்ப்புக்கு எதிரான மனோநிலையில் மக்கள் இருக்காங்க. பிடிக்கல யாருக்கும், பெரிய பிரச்சனை இழுத்து விட்டாங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிரான மனோநிலையில் இருக்காங்க. அதனால தான் ட்ரம்ப் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் தோத்தனா என்ன முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கெஞ்சுற அளவில் இருக்காரு. ஸோ அவர் ஏதாவது ஒன்று செஞ்சாகும் அங்கே இருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீலை முடிக்கணுங்கிற நிர்பந்தத்தில் ட்ரம்ப் இருக்கார். ட்ரம்ப் கேட்குற விலை மோடிக்கு அஃபோர்டபுளாக இல்லை, அதுதான் பிரச்சனை. நம்மளுக்காகலாம் அவர் பேசலை. ட்ரம்ப்போட டிமாண்ட் வந்து இவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவரோட எதிர்காலத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து பாஜகவினுடைய யூனியன்லாம் அதை ஒத்துக்குமா? அதுதான் வாய்ப்பு இல்லை. அவங்களோட விவசாய சங்கங்கள் வேற வழி இல்லை, அவருக்கு வேறு வழியே கிடையாது. இந்த விலையை கொடுக்கலன்னா அவர் வேற ஏதாவது விலையை கொடுக்க தயாராக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஸ்டில் கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம்.
வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களுடைய அது ஒரு உயிர் பிரச்சனை. வட இந்தியாவில் வந்து விவசாயத்தை, ஏன்னா ரிவர்ஸ் மைக்ரேஷன் கொரோனாக்கு பிறகு வட இந்தியாவில் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க கிராமப்புறங்களுக்கு போகிறாங்க. இப்போ கணக்கிலே பார்த்தா கூட ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வந்து இந்த ட்ரம்பினுடைய டாரிஃப் வாருக்கு பிறகு ஒரு பெருமளவிலான மக்கள் சூரத் மாதிரியான நகரங்கள்லேருந்து இந்த செயற்கை அந்த வேலைகளில் இருந்த மக்கள் நகர்ந்து கிராமங்களுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தில் மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மொத்தமாக களைச்சி போட்ட மாதிரி தான், அது கொளுத்தி விட்ட வீட்டை கொடுத்தின கதை தான் அது. ஸோ இவர் என்ன மாதிரி செய்ய போகிறாங்கங்கிறது தெரில. பட் இது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு கிடைச்ச ஒரு அடி, மரண அடி. அந்த நம்பகத்தன்மை போயிடும். அடுத்ததா இந்தியாவினுடைய விவசாயத்துறைக்கு மீதான ஒரு அடி, அதுவும் மரண அடி தான். இது எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரியாது. மற்ற விஷயங்கள், மற்றபடி பொருளாதார ரீதியாக அந்த கரன்சி வேல்யூ, இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனை, இந்த கணக்கில் பார்த்தோம்னாலும் கூட நீண்ட கால அடிப்படையில் தற்காலிகமாக சில தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டு, லெதர் இண்டஸ்ட்ரி, ராணிப்பேட்டை லெதர் இண்டஸ்ட்ரி, திருப்பூர் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டு, ஆமாம் சூரத்தில் இருக்கிற செயற்கை நகை, இந்த மாதிரியான செயற்கை வைர நகைகள், இந்த துறை ஓரளவு ஒரு மூச்சு விட்ட அவகாசம் கிடைக்கும், ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் வந்தே தீருன்றது இல்லை. பட் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன் அதை நாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், இவங்க ஒரு டீலை நியாயமாக பேசலாம். இங்கே சொல்லணும் இல்லையா, ட்ரம்ப் 2 பேரும் சேர்ந்து அறிவிக்கணும், அல்லது மோடி முதல்ல அறிவிக்கணும். அவர் அறிவிக்கிறாரு, இவர் வந்து அதுக்கு வந்து ஏதோ ஆழ்வார் நாயன்மார்கள் பாசுரம் பாடுற மாதிரி அவர் சொல்றாரு, உலக அமைதிக்காக பண்றோம், 140 கோடி பேர் சார்பா நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பாதார விந்தங்கள் பற்றி கொண்டு கடவுளை பாடுற மாதிரி இருக்கு அவரோட. ஏற்கனவே வந்து முக்கிய பிரச்சனைகளுக்கு எதுவும் இந்தியா வெளிப்படையாக குரல் கொடுக்குற கூட இருக்கிற நாடுகளுக்கு இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காம தவிர்க்கிறதுன்றது ஒரு பிரச்சனை. அதாவது இந்த பிரச்சனைகளை ரியாக்ட் பண்ணாதது அது ஒரு பக்கம் நியூட்ரலா இருக்கிறதுன்றது வேற. மோடி இப்படி பிரைஸ் பண்றது இருக்குதுல்ல, ஆமா, அவரு தான் வந்து அவர் இன்றியமையாதது, உலக அமைதிக்கு வளர்ச்சிக்கும் அவர் இன்றியமையாதவர் அப்படிலாம் அவரை பிரைஸ் பண்றதுன்றது இன்னும் இந்தியாவோட பாதுகாப்பு மேல அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல, அதனோட மரியாதை என்பது இந்தியா வந்து இத்தனை வருஷமா கட்டி காப்ப அந்த பேர் இருக்கு இல்லையா, அணிசேரா நாடுகள்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு பேரை வச்சிருக்குல்ல, அந்த பேரை வந்து மொத்தமா பலிட்டு இருக்காரு. ஸோ அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றதை நாம இப்ப மதிப்பிட முடியாது. ஆனால் நல்லா இருக்காதுங்கிறது உறுதி. ஓகே, எதிர்கட்சிகளோட ரியாக்ஷன்ஸ் இதுல எது போதுமானதுன்னு சொன்னா ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அவர் நேத்து ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொல்றதுக்கே எந்த மாதிரியான கவரேஜ் வந்து மீடியாவில் கிடைச்சது அப்படிங்கிறதும், ராகுல் காந்திக்கு சொந்த கட்சியில் கிடைக்கிற ஒத்துழைப்புங்கிற வகையில் பார்க்கும்போது அதுவும் பெரிய ஹோப்ஃபுல்லாக இல்லை. பிற மாநில கட்சிகள் இது குறித்து கவலைப்பட்டாங்களான்னு நமக்கு தெரியல. அது ஒரு பிரச்சனை தான். அது நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இந்தியாவினுடைய தலையெடுத்து, இந்தியாவினுடைய வரமும் சாபமும் அதுதான். நீங்கள் ஒரு குரல் வராது. நீங்கள் ஒட்டுமொத்த லண்டன்லேயும் ஒரே குரல் வர முடியும். தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ராஜஸ்தானுக்கு தேவையே படாததாக இருக்கும். ராஜஸ்தானோட ஒரு பிரச்சனை வந்து நமக்கு இப்போ சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ணால் உங்களுக்கோ எனக்கோ ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது எங்கேருந்து வந்தால் என்னென்னு. இது மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு விவசாயிக்கு அது ஒரு பெரிய ஜீவமரண போராட்டம். அது இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவோட மரியாதையும் இது குறித்து 2 பிரச்சனை இருக்குது இந்தியாவில். நான் பார்க்குற வரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் ஆஃப் பிரச்சனை இருக்குது. நான் அதை என் பிரச்சனையை விட்டுட்டு நான் உங்கள் பிரச்சனைக்காக வந்து போராட முடியாது. என் தலையில் 100 பிரச்சனையை மோடியாக கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் பிரச்சனையை விட்டுட்டு எனக்கு வர முடியாது. நாம் இந்தியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுக்கான கதவுகளை எல்லாம் இழுத்து சாத்தி வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்கும் போது இது ஒரு மாதிரி ஒரு டார்க்காக தான் இருக்குது சூழல். ஆனால் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் கையை கோத்துக்கிற ஒரு நிலைமை வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி, இப்போது போன வாரம் வந்து யூரோப்பியன் நேஷன் கிட்ட ஒரு டீல் போட்டு வந்தார் மோடி. அது வந்து இரிட்டேட் ஆகிட்டு இருக்குது மோடி இவர் சொல்லப்படுது. அது உண்மையா? ஆமா, அங்கேயுமே வந்து ஒரு 99% இந்திய பொருட்களுக்கு யூரோப்ல வரி இருக்காது. 93% ஐரோப்பிய பொருட்களுக்கு இந்தியாவில் வரி. அது ஒரு ஃபேர் ட்ரேட் தான். ஒப்பீட்டளவில் அது ரொம்ப ஃபேர் ட்ரேட் தான். ஆனா அதுலயும் ஒரு கேட்ச் இருக்கு. பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்தியா ஏற்கனவே ஐரோப்பாவுக்கு போதுமான அளவு ஏற்றுமதி பண்ணுது. ஐரோப்பிய சந்தையை அப்படியே லாவி தூக்கிட்டு வர்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு புது ஐட்டம் கிடையாது. ஒரு டெக்னாலஜிக்கலாவோ அல்லது வந்து பொருள் ரீதியாவோ நம்மகிட்ட ஒன்று கிடையாது. ஆனால் ஐரோப்பாவிலிருந்து வரப்போற பொருட்கள் எல்லாமே இந்திய மார்க்கெட்டுக்கு புதுசு. ஐரோப்பிய வைன் விலை குறையுதுங்கும் போது இங்கே அதுக்கு ஒரு பெரிய வெல்கம் இருக்கும். இந்த டாக்ஸ் குறைஞ்சா இந்திய ஆடைகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஐரோப்பாவில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஐரோப்பிய ஒயினுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். இந்தியன் ரேட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பொருளை தான் வாங்க போகிறோம்.
கார்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். நீங்க வந்து 110% ஆமா Volkswagen, ஆடியோ எல்லாமே இந்தியர்கள் வந்து ரொம்ப கனவு வாகனங்கள். அது அந்த வாகனங்களை 110 இருந்து 40% கிட்ட கொண்டு வந்து 10% அடுத்தது குறைக்க போறாங்க. ஓகே ஆச்சா. அதுல இன்னொரு அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு கழிச்சு எலக்ட்ரிக் வாகனங்களை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு விளக்கு இருக்கு. 5 வருஷம் மட்டும் ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு எலக்ட்ரிக் கார் வரப்போகுதுன்னா எலக்ட்ரிக் கார் ஐரோப்பாலேருந்து வராது. சீனா ஐரோப்பாவில் ஃபேக்டரி வச்சிருக்கு, கார் ஃபேக்டரி வச்சிருக்கு, பேட்டரி ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துல இன்னொரு 4 ஃபேக்டரி வைப்பான், அல்லது அங்கே இருக்கிற ஃபேக்டரிஸை வாங்குவான். அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் சீன காரை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சந்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சீனா ஐரோப்பா வழியாக தான் காரை விடுவான். இப்போ இங்கே இருக்க மகேந்திரா இவங்க கார்கள் போக வேண்டியதான். நீங்கள் ஒரு துறையாக வந்து பலி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த டீல் ஒரு ஒப்பந்தம்ங்கிற வகையில் அது ஓகே. ஆனாலும் கூட அதையும் நீங்கள் நியாயமாக பரிசீலனை பண்ணல. ஐரோப்பா என்ன பண்ண போகிறான்னு சொன்னால் அந்த டீலை அது ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் உறுப்பு நாடுகள் 27 பேரோட பேசி அதன் பிறகுதான் அந்த டீலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்தில். இங்கே அது தேவையே இல்லையே. மோடி கண்ணை காட்டினா கையெழுத்து போட போகிறாங்க. நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் பண்ணுவீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எந்த லட்சத்தில் நடக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதுவுமே கூட செயல்பாட்டு அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம்ங்கிற வகையில் அது ஓகே. செயல்பாட்டு அடிப்படையில் அதுவுமே கூட இந்தியாவுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்தியாவில் ஒரு சைசபிள் செக்டர்ஸை வந்து துறைகளை வந்து அது நிறுவனங்களே அது பாதிக்க தான் போகுது. 2 நாட்டுக்கும் நலன் வர மாரி ஒரு டீலை போடுறதுக்கு ஒரு ஏற்ற தன்மையில் அந்த கெப்பாசிட்டிலே இந்தியா கிடையாதுன்றதுக்கலாமா? இல்லை, இவர்கள் விருப்பம் இல்லை. இது வில்லிங்னஸ் பிரச்சனை. அது ஐரோப்பாவோட டீல் வந்து 2007 பேச்சு நடக்குது. ஏன் அந்த பேச்சு 19 வருஷம் ஏன் அது முடிவுக்கு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு பொதுவான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது அங்கே கஷ்டம். நீங்கள் ஐரோப்பாவில் நிலம் நிறைய இருக்குது, பாப்புலேஷன் கம்மி, அங்கே மேய்ச்சல் இடம் நிறைய இருக்குன்றதுனால மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ மலிவான விலையில் அங்கே உற்பத்தி பண்ண முடியுமா இருக்கும். இந்தியாவில் அது காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நாம் வந்து அங்கேருந்து கறியை இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிறது சிக்கலாகலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படியே தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது வேற ஒரு பொருள் அங்கே ரொம்ப மலிவாக கிடைக்கலாம், இங்கே அது உற்பத்தி செலவு அதிகமாகலாம். இங்கே இருக்க விவசாயிகளை காப்பாற்றணும்னா அதை நம்ம தடுத்து வைக்கணுன்ற இந்த ஒரு முடிவு எட்டப்பட முடியாமல் தான் 19 வருஷம் இழுத்துட்டு இருக்கு. இவருக்கு சர்வதேச அளவில் கெட்ட பேர் வருதுங்கிறதுனால ஒரு அவசரமாக ஒரு கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு. வரதான் நமக்கு தெரிய போகுது. அண்ட் மோர் ஓவர் அது செயல்பாட்டுக்கு வரப்போகிறது அடுத்த வருஷம் தான். இப்போதைக்கு 2.5 லட்சம் கார் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த எண்ணிக்கை மாறும். திறந்துட்டா போதும், ஒட்டகம் தலையை நுழைக்க விட்டுட்டிங்கன்னா போதும், அது உள்ள வந்து படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை மற்றதெல்லாம் உடைச்சிருவாங்க. முதல்ல இது மட்டும் நடந்தால் போதும். ஸோ இந்த ரெண்டுமே முதல்ல டீல்கிற வகையில் ஐரோப்பியாவோட ஒப்பந்தம் ஓகே. ஆனால் அது செயல்பாட்டு அளவில் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும்னு நான் நம்பலை. அமெரிக்கா அது எக்ஸிக்யூஷன்லேருந்து எல்லாமே இந்தியாவுக்கு பாதகமானது. எந்த வகையிலையும் இது இந்தியாவுக்கு நலம் பெயர்க்க போகிறதுல நீண்டகால அடிப்படையில் தற்காலிகமாக சில துறைகள் மூச்சு விடலாம். மற்றபடி அது ஒட்டுமொத்தமாக நடந்தால் அது ஒரு பெரிய அபாயம் தான். ஆமாம், ஒரு பெரிய த்ரெட். அது வந்து ஒரு அபாய சங்கு தான். அது இந்திய பொருளாதாரத்துக்கு, இந்திய எதிர்காலத்திற்கு, இந்தியாவினுடைய பெயருக்கு, உலக அளவில் இந்தியாவினுடைய பெயருக்கும் அது ஒரு பெரிய அபாய சங்கு தான். பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் சைன் ஆகுதா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்றத. இவ்வளோ நேரம் இந்த விஷயம் குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.